ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவையின் மூலமாக நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோம். சிலுவையின் மூலமாக தேவ சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்று கற்றுக்கொண்டோம். சிலுவையின் மூலமாக இயேசு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார், நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று, நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, சிலுவையின் பாடுகளை குறித்து, அவர் எப்படி அந்த சிலுவையின் பாடுகளின் மூலமாக நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது சிலுவை நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. வேத வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. நாம் வாசித்த அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படுகிறார், அவர் நொறுக்கப்படுகிறார், அவர் ஒடுக்கப்படுகிறார், அவர் இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார், அவருடைய சதைகள் பிற்கப்படுகிறது, அவருக்கு கசப்பு நிறைந்த காடியை கொடுக்கிறார்கள். அத்தனை வேதனைகளுக்கும் மத்தியிலும் வேத வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக இயேசு கொண்டு போனார். இத்தனை பாடுகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து முறுமுறுக்கவில்லை, அல்லது தன்னை சூழ்ந்து பரிகாசம் பண்ணுகிறவர்களை, தன்னுடைய முகத்திலே காரி துப்பினவர்களை, அவருடைய தலையிலே கொட்டினவர்களை குறை கூறவில்லை. அவர்களுடைய தாக்குதல்களுக்கு நடுவிலே தன்னை பாதுகாத்து கொள்ளுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவரை குற்றம் சாட்டினவர்களிடத்திலே, தவறாக நடத்தினவர்களிடத்திலே, அவருக்கு ஆக்கினி தண்டனையை கொடுத்தவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையின் பாடுகளின் மூலமாய் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. தாழ்மை உள்ளவர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? ஒருவரிடத்திலும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். தாழ்மையின் சுபாவம் உங்களிடத்தில் இருந்தால், உங்கள் கணவனிடத்துல, உங்கள் மேல் அதிகாரியின் இடத்துல, உங்கள் மற்ற சக நண்பர்களிடத்துல நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய், வாதிடுகிறவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இயேசு அப்படித்தான் இருந்தார். இயேசுவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது பதில் செய்யாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த நாளிலே நாம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தாழ்மை என்பது ஒரு இடத்திலையும் எதிர்த்து நிற்காது. தாழ்மை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். தாழ்மை உள்ளவர்கள் தன் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலையும் தன்னை வெறுமையாக்க, அடிமையை போல நடத்தப்படுவதற்கு தயங்கவே மாட்டார்கள். இன்றைக்கு நம்மிடத்துல இந்த சுபாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கும்படியாக
தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே சிலுவையின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தாழ்மை என்கின்ற அந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்துல கேட்டார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.